பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற தலைப்பு தேவைகளை அறிந்திருக்கும் தேவன் நான் என்று சொல்லி நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். அதை உணர்த்து முன்னமாக மத்தேயு 6:8 ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். அதை நான் வாசிக்கிறேன். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். Even before you and I ask, நாம் கேட்பதற்கு முன்பதாக, ஜெபிப்பதற்கு முன்பதாக என்னுடைய நம் அனைவருடைய தேவைகளையும் ஆண்டவர் இயேசு நன்கறிந்திருக்கிறார். அப்போ நம்முடைய தேவைகளை நம்முடைய வாழ்க்கையில பூர்த்தி செய்து கொள்ள வேண்டுமேயானா, அது நம்முடைய வாழ்க்கையில பூரணமாய் பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானா நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் தேவன் இன்றைக்கு நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். தேவைகளை அறிந்த தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? யோவான் 15:7 ஆண்டோடைய வார்த்தை அருமையாக சொல்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். தேவைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார். அந்த தேவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமையானா நீங்கள் நான் என்ன செய்யணுமா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்குமையானா, நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவிடத்தில் 100க்கு 100 அன்பு செய்து அவருக்குள்ள வேறு கொள்ள வேண்டுமா? அவருக்குள்ள நெருங்கி உறவாட வேண்டுமா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். அநேகமாயிரம் பொன்வெள்ளியை பார்க்க நீர் விளம்பின வேதமே நலம் என்று சொல்லி வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. இந்த நலமான மாறாத ஜீவனுள்ள வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வேரூன்ற வேண்டுமா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்குமேயானா நம்ம கேட்டுக்கொள்கிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் நேர்த்தியாக செய்து கொடுப்பாரா? தேவைகளை அறிந்த தேவன் தேவைகள் நிறைவாக வேண்டுமேயானா நீங்கள் ஆண்டவர் இயேசுவில் உறுதியாய் அவரை பிடித்துக் கொள்ளணும். அவர் கிருபையாய் தந்திருக்கிற உயிருள்ள ஜீவனுள்ள வார்த்தைகள் நமக்குள்ள வேறு கொள்ள வேண்டுமா? இந்த ரெண்டும் நடக்குமேயானா அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில பெற்று அனுபவிக்க முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசுவே உண்மையிலே நிலைத்திருக்க நான் விரும்புகிறேன்னு ஒப்புக் கொடுங்க. உங்களுடைய வார்த்தைகளை கற்றுக்கொடுங்க, அதில் நான் நிலைத்திருக்க விரும்புகிறேன் என்று உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். கண்களை மூடுவோமா? ஜெபிப்போம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற மனமகிழ்ச்சியின் வேளையில் நம்முடைய சமூகத்தில் சகோதர சகோதரிகளாக குடும்பத்தின் பிள்ளைகளாக கூடி வர கர்த்தர் கொடுத்துக்கிற நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஜெபிப்பதற்கு முன்பதாக தேவைகள் இருந்த தேவன், அதை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் உம்மிலும் உம்முடைய வார்த்தைகள் எங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை காண்பித்துக் கொடுக்கிறீர். அந்த கிருபைகள் எங்களுக்கு தாங்க சுவாமி. அற்புதங்களை பெற்று எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. செய்கிறபடி நான் நன்றி இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you all.